கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ள போயிடும். வெரி ஷார்ட் லைஃப், அவ்வளோதான். ஒரு முறை தான் வாழ போகிறோம். அடுத்தது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அடுத்தது கிடைக்காது. யாரெல்லாம் பர்த்டேக்கு கேக்கு வெட்டுவீங்க? யாரெல்லாம் அந்த மெழுகுவத்தி வச்சு உப்புன்னு ஊதுவோம் பாருங்க. அவ்வளோதான்யா, முடிஞ்சு போச்சு, போச்சு. அந்த வயசு போச்சு. 30 போச்சு, 35 போச்சு, 40 போச்சு, 50 போச்சு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன செய்து கர்த்தருக்காக நிறைவேற்றினீங்க? நீங்கள் கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? பிறந்தோம், வளர்ந்தோம், மணந்தோம், மடிந்தோம், அவ்வளோதான். எல்லாமே தோம் தான் பாருங்க. எல்லாம் தோம் தோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஷார்ட் லைஃப்ல ஒருத்தர் சொன்னாரு, அவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஒரு அழகுமான ஒரு குறு நாடகம் அது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் மரித்து போயிருப்பாராம். பக்கத்து தெரு வரைக்கும் வரும்போது அவங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நார்மலாக வந்துருவாங்களாம். அந்த பிணத்துக்கிட்ட வந்த உடனே, ஐயோ மாமா போயிட்டியோ போயிட்டியோ, ஐயோ ஐயோ எனக்கு இப்படி பண்ணியே அப்படி பண்ணியே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அழுவாங்களாம். அங்கே டீ கொடுப்பாங்களா, டீ குடிச்சு தொடச்சிட்டு வண்டியில் ஏற்றி திருப்பி அது ரீல்ஸ் பார்த்துட்டே வருவாங்களாம். அவ்வளோதான் என் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படின்றதுக்குள்ள உன் கூட உக்காந்துருக்கிறான் பாரு, உன் கூட சாப்பிட்றாங்க பாரு, உன் தகப்பனும் தாயே மறந்துடுவாங்க. அவ்வளோதான், வெரி ஷார்ட் லைஃப். ஆனால் இந்த லைஃப்ல நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்க? அதுதான் பாருங்க உங்களை நித்தியத்திற்குள்ளாய் கொண்டு போகும். நீங்க கர்த்தருக்குள் எப்படி வாழ்றீங்க, அதுதான் உன்னை ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு போகும். இங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம், உன் வீடு, உன் வாசம், உன் பிள்ளை, நீங்க கட்டினவங்க, நீங்க யாருக்கு பிறந்தீங்களோ, யாரை பெத்தெடுத்தீங்களோ, அதை எல்லாவற்றையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். இங்க விட்டுட்டு தான் போகணும். ஒன்னத்தையும் மேல கூட வைக்க மாட்டான். ஷார்ட் லைஃப், அவ்வளவுதான். ஆனா இந்த மனித வாழ்வை நீங்க வாழ்ந்து முடிக்கும் போது, கர்த்தாவே நான் உமக்காக வாழ்ந்துட்டேன், அல்லேலூயா, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்ந்துட்டேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் வாலிபம், என் இளமை பருவம், என் பலன், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் படிப்பு, என் வருமானம், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விதைச்சேன். இன்றைக்கு நான் நித்தியத்திற்குள்ளா போக முடியும் சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்கார மிஷினரி இருந்தாராம். அவர் பிரசங்கம் பண்ணாலே கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவாராம். அப்ப அவங்க எல்லாரும் பார்த்து சொன்னாங்களா, மூடனே, புத்தி இல்லாதவனே, நீ என்ன புத்தி இல்லாத மனுஷனா, ஏன் இவ்வளவு கத்தி கத்தி இயேசு இயேசுன்னு ஏன் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ற? அதுக்கு அந்த மிஷினரி சொன்னாரா, நான் மூடன் அல்ல, நீதாயா முட்டாளு. நான் கத்துறேன் பாரு, இந்த குரலை நான் செத்துட்டேன்னா புழு பூச்சி சாப்பிடும். அதுக்கு பதிலாக நான் வாழும்போது இதை வச்சு என்னை உண்டாக்கினவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னாராம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் பலன் யாருக்கு? உன் பலன் யாருக்கு? சில பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப டயட்லலாம் இருப்பாங்க. காலையில் இருந்து ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அப்படி ஒரு மாதிரி டயட்டில் இருப்பாங்க. நான் யோசிப்பேன், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 80 ஆண்டுகள், ஒரு 100 ஆண்டு கூட வச்சுக்கோங்களேன். 100 ஆண்டு நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஆனால் கர்த்தருக்காக ஒரு 5 ஆண்டு நீ வாழ்ந்தாலும் சரி, அப்படி அசைச்சிட்டு அப்படி ஓடி போயிடும். ஆமென். கைமது ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமே. கிறிஸ்துவுக்குள்ளாக நாய்கள் தேவையில்லையா, சிங்கங்கள் தேவையா? ஆமே. நீங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்திருங்க, அவருக்காக வாழ்ந்து முடிச்சிருங்க. உன் தலையை பரலோகம் உயர்த்தாமல் போவதே கிடையாது. ஆமென் சொல்லிடுவோம். ஆமே. கர்த்தருக்காக ஓடுகிறவனையும், கர்த்தருக்காக எழும்புகிறவனையும், கர்த்தருக்குள் வாழுகிறவனுடைய தலை குனிந்ததாக, சரிந்ததாக, வெட்கப்பட்டதாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டதே கிடையாதா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்திடுவோம். உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார், உன்னை கிரீடம் கர்த்தர் பூக்க செய்வார். எப்ப தெரியுமா? Do something for Jesus.